யார்டில் வந்து அவங்க காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு அவங்க வெளியில் வரும்போது சம்மன் வந்து பெவர்லியை வந்து உள்ளே அப்படியே புஷ் பண்ணுறாங்க காருக்குள்ளே. ஸோ பெவர்லி போய் டிரைவர் சீட்டுக்கு புஷ் பண்ணுறாங்க. பெவர்லி அப்படியே போய் அந்த பக்கத்தில் இருக்க பேசஞ்சர் சீட்டில் போய் விழுறாங்க. அப்போது சடனாக வந்து பின்னாடி வந்து ஒருத்தவங்க ஏறிடுறாங்க. அப்புறம் டிரைவர் சீட்லேயும் இன்னொருத்தவங்க ஏறுறாங்க. அதாயிட்ட பிறகு அந்த டிரைவர் வந்து சொல்கிறாங்க பெவர்லிகிட்ட, இப்போ நம்ம எல்லாருமே வந்து காரில் வந்து ஒரு ரைட் போகிறோன்ட்டு. அப்போ பெவர்லிக்கு வந்து அவங்க வந்து ஷி வாஸ் வெரி ஸ்கேர்ட். அப்புறம் பெவர்லி வந்து பேசுகிறாங்க, ஆர் யூ கோயிங் டு கில் மீ அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. அந்த டிரைவர் சொல்கிறாங்க, இஃப் யூ see us we will kill you அப்படின்னு சொல்கிறாங்க. பெவர்லி வந்து ஒன்று நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க, தட் அந்த டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கவங்க வந்து ஒரு ஹுடி போட்டிருப்பாங்க. ஸோ பெவர்லி வந்து அப்போத்துலேருந்து அவங்கள பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்துதான். அப்புறம் அந்த டிரைவர் வந்து பெவர்லிகிட்ட சொல்கிறாங்க, டு யூ நோ நாங்கள் எவ்வளோ நாளாக வந்து உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோன்ட்டு. அப்போ பெவர்லி வந்து ஆன்சரே கொடுக்கல, அவங்க சைலண்ட்டாக இருந்தாங்க. அப்புறம் 2.5 hours ஆயிடுச்சு. பெவர்லி வந்து அவங்களோட யூனிவர்சிட்டி விட்டு வந்தாங்க. ஸோ பெவர்லி வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சவுதர்ன் கரேபியன் த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அங்கே வந்து அவங்க வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஷி வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் ஹர் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் சைக்காலஜி. ஸோ அவங்க படிச்சுட்டு அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டிலேருந்து வரும்போது அந்த யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு ஃப்ரெண்டை வந்து பெவர்லி அவங்க டின்னர் சாப்பிட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டு ட்ராப் பண்ணிட்டு வரும்போது தான் இந்த அவங்க கார் வந்து ஹைஜாக் இல்லை, அவங்க காரில் வந்து இந்த ப்ராப்ளம் வருது. அப்புறம் அந்த டிரைவர் வந்து பெவர்லிகிட்ட கேட்குறாங்க, ஹூ இஸ் த கேர்ள் தட் யூ ட்ராப் பிஃபோர்ன்ட்டு. அப்போது பெவர்லி ஷார்ட்டாக ஆன்சர் பண்ணுறாங்க, அ கிளாஸ்மேட்டுன்ட்டு. அப்போ அந்த டிரைவர் சொல்கிறாங்க, வி ஹவ் பீன் ஃபாலோவிங் யூ ஃபார் அ வெரி லாங் டைம்ன்ட்டு. அதாயிட்ட பிறகு பின்னாடி வந்து பேசஞ்சர் சீட்டில் உட்காந்துருக்கவங்க அவங்க வந்து பெவர்லியோட ஹேண்ட்ஸை வந்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களோட வெட்டிங் ரிங்கை வந்து புல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போது அந்த ஃப்ரண்ட் சீட்டில் அந்த டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கவங்க சொல்கிறாங்க, லீவ் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அவங்க பெவர்லியோட ஹேண்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பெவர்லி வந்து கேட்குறாங்க, கேன் ஐ கோ அவுட் ஆஃப் திஸ் காருன்ட்டு. அப்போ அந்த டிரைவர் ஷார்ட்டாக ஆன்சர் பண்ணுறாங்க, நோ யூ ஆர் கம்மிங் வித் அஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் ஆகிட்ட பிறகு ஹீ சேஞ்சஸ் ஹிஸ் மைண்ட். அப்புறம் அவங்க கேட்குறாங்க, இஸ் தேர் சம்மான் ஹூ கேன் பிக் யூ அப்புன்ட்டு. அப்போது பெவர்லி சொல்கிறாங்க, மை ஹஸ்பண்டுன்ட்டு. அந்த டைமில் வந்து பின்னாடி டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கவங்க வந்து பெவர்லியோட பர்ஸை வந்து எப்படியோ அவங்க சீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பெவர்லியோட பர்ஸ்லேருந்து அவங்க ஃபோனை வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ பெவர்லி அவங்க ஹஸ்பண்ட்டை கால் பண்ணுறாங்க. ஆனால் கால் வந்து யாரும் ஆன்சரே பண்ணலை. ஸோ அப்புறம் வந்து பின்னாடி இந்த பேக் சீட்டில் உட்காந்துருக்கவங்க பெவர்லியோட ஃபோனை எடுத்துகிட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க. அவங்க அந்த செல் டயரில் அந்த எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸில் அவங்களோட ஹஸ்பண்டோட ஃபோன் நம்பர் இல்லவே இல்லை. ஸோ அதனால வந்து அவங்க பெவர்லி அப்படியே விட்டுறாங்க. அப்போ அந்த காரில் போயிட்டுருக்கும்போது பெவர்லிக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்ததுதான். ஸோ அவங்க கேட்குறாங்க, கேன் ஐ ப்ளே அ சாங் இன் த சிடின்ட்டு. அதாயிட்டு பேர் பெவர்லி வந்து அந்த சிடி பிளேயர் அந்த இதை ப்ரெஸ் பண்ணுறாங்க. பட் அங்கே வந்து ஒரு மியூசிக்குமே வரவே இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து என்னாச்சுன்னே தெரில. பிகாஸ் பெவர்லி மார்னிங் தான் வந்து ஒரு கிறிஸ்டியன் சாங் வந்து கேட்டுட்டு அந்த சாங் கூட அவங்க பாடிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அந்த சாங் பேர் வந்து ஜீசஸ் டேக் த வீலுன்ட்டு. ஸோ இப்போ வந்து பெவர்லிக்கு வந்து என்ன ஆச்சுன்ட்டே தெரில. ஸோ அவங்க நினச்சாங்க அந்த டிஸ்க் வந்து கீழே விழுந்திருக்கோன்ட்டு. ஸோ அவங்க கை வந்து கீழே போட்டு பார்க்கும்போது ஒரு டிஸ்க் கிடச்சிது. ஸோ அவங்க அதெல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க அந்த பாட்டு போட்டாங்க. பட் அந்த பாட்டு வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண சாங் இருக்குல்ல, இந்த சாங் வந்து ஜெஹோவா ஐ ட்ரஸ்ட் இன் யூ அப்படின்ட்டு ஒரு பாட்டு. ஸோ அதாயிட்ட பிறகு
அவங்க வந்து போயிட்டுருக்கும்போது அந்த டிரைவர் சீட்டில் இருக்கவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து வி ஆர் கோயிங் டு சேஞ்ச் யுவர் லைசன்ஸ் அண்ட் யுவர் நம்பர் பிளேட், இல்லைனா போலீஸ் வந்து எங்களை பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது பெவர்லி வந்து அந்த டிரைவருக்கு வந்து பெவர்லியை இறக்கி விடணுன்ட்டு இருந்ததான். பட் பெவர்லி டென்ட் வாண்ட் டு கோ அவுட் பிகாஸ் அந்த பிளேஸ் வந்து ரொம்ப லோன்லியாக இருந்தது அண்ட் ரொம்ப டார்க்காக இருந்தது அண்ட் பெவர்லி கிட்ட காசே இருக்கலை. ஸோ அப்போ அந்த டிரைவர் வந்து அவங்க பார்ட்னர்கிட்ட சொல்கிறாங்க, பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்கவங்கள்ட்ட, கிவ் ஹர் சம் மணின்ட்டு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஓகே ஷெல் ஐ கிவ் ஹர் $20 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பெவர்லி வந்து அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க, ஐ ஹேட் $1000 இன் மை பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பெவர்லி வந்து மார்னிங் வந்து அவங்க அவ்வளோ கேஷ் வித்ட்ரா பண்ணியிருந்தாங்க, அவங்களோட சேவிங்ஸ்லேருந்து அவங்க வித்ட்ரா பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த டிரைவர் சொல்கிறாங்க, கிவ் ஹர் $100ன்ட்டு. ஸோ பெவர்லி வந்து இந்த கார் ஸ்டாப் அண்ட் ஷி வாஸ் ஆர்டர் டு கோ அவுட்டுன்ட்டு அந்த $100ஓட. ஸோ அப்புறம் பெவர்லி வந்து ஷி ஹெல்ட் அ டாக்ஸி அண்ட் ஷி காட் ஹோம். ஸோ இந்த இன்சிடெண்ட் ஆகிட்ட பிறகு பெவர்லி வந்து ஷி ரியலைஸ் தட் காட் இஸ் சீக்கிங் ஹர் அட்டென்ஷன்ன்ட்டு. ஸோ அப்புறம் வந்து அவங்க ஒன்று என்ன இந்த இன்சிடெண்ட்லேருந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நிறையா பேர் வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டில் வந்து தே ஆர் பீங் கில்ட், பட் பெவர்லி வந்து ஷி ஹாஸ் பீன் லெட் ஃப்ரீ. ஸோ அவங்க வந்து காட் என்ன சொல்கிறாங்கன்னா, வி மஸ்ட் ட்ரஸ்ட் காட். என்ன ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ் இருந்தாலும் நம்ம காட் மேலே நம்மளோட ட்ரஸ்ட்டை வந்து வைக்கணுன்ட்டு. ஸோ போலீஸ் கூட வந்து அவங்க கார் வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிருந்தாங்க, பட் தே ஆர் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் இட். ஆனால் பெவர்லி வந்து இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணல. அவங்க வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, காட் வந்து ஹி ஹேஸ் அ பிளான் ஃபார் ஹர்ன்ட்டு. ஸோ இது நாட் த ஃபர்ஸ்ட் டைம், பட் இதான் 3வது வாட்டி பெவர்லிக்கு இது நடக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து her car was stolen and the second time வந்து அவங்களோட ஒரு ஆக்சிடெண்ட்னால her car was destroyed. இதான் தேர்ட் டைம். பட் இங்கே வந்து பெவர்லி என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, God has a plan for everyone. ஸோ என்ன ஆனாலும் வந்து நம்ம காட் மேலே we should keep our whole belief. ஸோ இந்த 13 சாபத் ஆஃபரிங் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் சென்டர் வந்து மிஷினரிஸை வந்து ட்ரெயின் பண்ண ஓப்பன் பண்ண பிளான் பண்ணாங்க. ஸோ லெட் அஸ் கிவ் ஆர் ஆஃபரிங் ஜெனரஸ்லி. தேங்க்யூ.